சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் AM ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. அதிமுக பாஜக கூட்டணிக்காக தான் அண்ணாமலை அவர்கள் இந்த பதவி வேண்டான்னு சொல்றாரா? உங்களுடைய பார்வை என்ன? இவர் நான் ஏடிஎம்கே அலையன்ஸ் இருந்தா நான் தலைவர் பதவியில் நீடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டாண்ட். இப்ப இதை பாஜகவினுடைய தேசிய தலைமை ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா அப்படிங்கிறது தான் முடிவாக அடுத்த வாரம் யாரை தலைவராக நியமிக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். திரு அண்ணாமலை அவர்களுக்கும் அதிமுகவுக்குமான ஒரு விஷயமா நான் பார்க்கல. இது எப்படி நான் பார்க்கறேன்னா, உங்க கட்சியை நீங்க வளர்க்கணும்னா நீங்க தனித்து வளரணும். இப்போ விஜய் அவர்கள் அதிமுகவோட கூட்டணி சேர்வார்னு எல்லாரும் சொல்லும் போது என்னிடம் கேட்கப்படும் போதெல்லாம் நான் என்ன சொன்னேன்? தனிச்சுதான் நிற்பாரு. ஏன்னா நீங்க தனித்து நின்னால்தான் உங்க கட்சியை நீங்க வளர்க்க முடியும். அதேதான் அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டாண்டா நான் பார்க்கிறேன். அமித்ஷா கூட்டணி வேணுங்கிறாரு, அண்ணாமலை கூட்டணி வேணாங்கிறாரு. இதை எப்படி டெல்லி தலைமை பார்க்கும்? இல்ல, இது எப்படி பார்க்கும்னா அண்ணாமலை அண்ணாமலை அவர்களுடைய பர்சனல் ஸ்டாண்டா பார்த்துட்டு அவரை மாத்திட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதானே நடக்கும். அண்ணாமலை மேல நிறைய டெல்லி பிஜேபி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா சார்? இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வேற எதுக்கு அதை யூஸ் பண்ணிட்டு போறாங்க. 21லயே இந்த கூட்டணி ஜெல் ஆகல, 26ல 2019லயும் ஜெல் ஆகலையே. 2019ல ஜெல் ஆகல, 2021ல ஜெல் ஆகல, 19லயும் 21லயும் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரே கிடையாது. அப்ப ஏன் ஜெல் ஆகல? இந்த அலையன்ஸ் இன்ஆர்கானிக் அலையன்ஸ்ங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. தேர்தலுக்காக மட்டும் அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணியாக தான் இது பார்க்கப்படுகிறது. ஆனால் அதிமுகவுக்கான வாக்குகள் பெருமளவுல குறைஞ்சிருச்சு. அந்த பார்ட்டி ஒண்ணுமே இல்லைங்கிறதெல்லாம் நான் நிச்சயமா ஏத்துக்கல. ஆனால் அதிமுக ஒரு கூட்டணியை கட்டமைத்து தான் அடுத்த முறை ஆட்சிக்கு வர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதிமுக கூட்டணி தேவைன்னு சொல்ல வரீங்க? எல்லாருக்குமே கூட்டணி தேவை. இந்த 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டின் தலைமை அதிமுக தான், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அது எந்த மாற்றமும் கிடையாது, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமதி சிவப்பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் மாற்றம் இப்படிங்கிற செய்தி தான் ஒரு வார காலமாக மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் சார் அண்ணாமலை அவர்கள் கொடுத்துருக்காரு. புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் கிடையாது, அந்த ரேஸ்லேயே நான் கிடையாது, புதிய மாநில தலைவர் வந்த பிறகு இதை பற்றி நாம் விரிவாக பேசலாம் அப்படிங்கிறாரு. இதற்கு என்ன காரணம்னு எல்லாரும் பேசுகிறாங்கன்னா, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அண்ணாமலைக்கு பிடிக்கவில்லை, அதன் காரணமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறாரு இப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை தான் போயிட்டுருக்கு. உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன சார்? குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணிக்காக தான் அண்ணாமலை அவர்கள் இந்த பதவி வேண்டான்னு சொல்றாரா? உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, என்னை பொறுத்தவரையில் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த கட்சியை வளர்ப்பதற்காக தான் கொண்டு வரப்பட்டார். நான் புரிஞ்சுக்கிறது அப்படிதான். ஸோ 2023 ஏப்ரல் நினைக்கிறேன், ஏப்ரலில் மார்ச் மாதம் ஒரு சென்னையில் அமைந்த கரைன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு பாஜகவினுடைய ஒரு இன்டர்னல் மீட்டிங்கில் திரு அண்ணாமலை அவர்கள் பேசுகிறாரு. அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் நான் மாநில தலைவர் பதவியில் நீடிக்க மாட்டேன், அது எந்த தேர்தலாக இருந்தாலும் அப்படின்னு. 2024 ஆரம்பித்து அதன் பிறகு பாஜக தனித்து தான் தமிழ்நாட்டில் அரசியலில் தேர்தலில் நிற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய கருத்தாக கடந்த 2 வருஷமாக இருக்கு. இப்போ இவர் நான் ஏடிஎம்கே அலையன்ஸ் இருந்தா நான் தலைவர் பதவியில் நீடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டாண்டு. இப்போ இதை பாஜகவினுடைய தேசிய தலைமை ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா அப்படிங்கிறது தான் முடிவாக அடுத்த வாரம் யாரை தலைவராக நியமிக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒன்று, இதில் 2 விஷயம். இன்னொன்று, ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் அதை கன்ஃபார்ம் பண்றாரே தவிர, அமித்ஷா கன்ஃபார்ம் பண்ண பிறகும் கூட ஏடிஎம்கே தரப்பு பற்றி அதை பற்றின எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இருந்ததாக அவர்கள் கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த வக்ஃபு வாரிய மசோதாவில் பாஜகவுக்கு எதிராக தான்
அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஸோ அப்போ என்னன்னா அந்த அலையன்ஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகாத அந்த சூழ்நிலையில் பாஜக தலைவரை மாற்றணுமா மாற்ற வேண்டாமாங்கிறது வந்து மத்திய தலைமை தான் முடிவு பண்ணும். நான் அண்ணாமலை அவர்களுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, எனக்கு இந்த பதவி வேணாங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. என்னன்னா, கூட்டணி வந்தால் நான் இதில் இருக்க மாட்டேன். ஏடிஎம்கே மேல அண்ணாமலைக்கு என்ன அவர்ஷன் சார் இருக்கு? ஏன் வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி என்றால் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ண கடந்த காலங்களில் சொல்றாரு, இப்பவும் கூட்டணி வரும்னு சொல்றாங்க, இப்பவும் அதே ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி வைக்கிறாரு. அதிமுகவோடு அண்ணாமலைக்கு என்ன முரண்பாடு சரி இருக்கு? இல்ல, இதுல முரண்பாடு இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஒரு கட்சியை வளர்ப்பதற்கு இன்னொரு கட்சியோட கூட்டணியிலே இருந்தீங்கன்னா எப்படி உங்க கட்சி வளரும்? ஃப்ளோர்ல எம்எல்ஏ முக்கியம் இல்லை சார். ஃப்ளோர்ல எம்எல்ஏஸ்லாம் முக்கியம், நான் இல்லைன்னே சொல்ல வரல. 2009ஆம் ஆண்டு வரை பிஜேடிங்கிற கட்சியோட ஒடிசால வந்து பாரதிய ஜனதா வந்து கூட்டணியில் இருந்தது. 2009ஆம் ஆண்டு வலுக்கட்டாயமாக பிஜேடி அலையன்ஸ்ல இருந்து பிஜேபியை அவர் அனுப்பிச்சிட்டார் நவீன் பட்நாயக். அதன் பிறகு 15 வருடத்துல கட்சி ஆட்சிக்கு கொண்டு வந்துட்டாங்கல்ல. அப்ப எப்படி முடியும்னா, நீங்க இன்னொரு கட்சியின் மீது முதுகில் சவாரி செய்து கொண்டிருந்தால் உங்களால் எந்த கட்சியுமே வளர்க்க முடியாது. அது பாஜக மட்டும் இல்லை, இது திரு அண்ணாமலை அவர்களுக்கும் அதிமுகவுக்குமான ஒரு விஷயமா நான் பார்க்கல. இது எப்படி நான் பார்க்கறேன்னா, உங்க கட்சியை நீங்க வளர்க்கணும்னா நீங்க தனித்து வளரணும், அப்பதான் உங்களால வளர முடியும். விஜயகாந்த் எப்படி வந்து 8% 10% ஆனாரு? தனித்து போட்டிட்டதுனால தான் ஆனாரு. 10%லேருந்து 2.5% வர்றதுக்கு அவருக்கு தேவைப்பட்டது 5 வருடம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள 2 கூட்டணி மாறிட்டாரு. ஸோ அதனால நீங்க அரசியல்ல மக்கள்கிட்ட வந்து நீங்க வந்து தனித்து இருந்தால், நீங்க வந்து ஒரு மாற்று அரசியல் கொடுக்குறேன், மாற்று திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நான் இருக்கிறேன் நீங்க சொல்லும் போது, அதே திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் எப்படி உங்களுடைய அந்த ப்ரொக்ளமேஷன்ஸை வந்து மக்கள் வந்து சீரியஸாக எடுத்துப்பாங்க? கடந்த காலங்களில் பாஜகவின் மீது மக்களுக்கு எந்த ஒரு நல்ல அபிப்பிராயமும் ஏற்படாததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2020 திரு எல் முருகன் அவர்கள் தலைவர் ஆனார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 6 மாதம் என்னன்னா, ரஜினி கட்சி ஆரம்பிக்க போறாரு, ரஜினியோட நம்ம கூட்டணி சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல பாஜகவினர் பேசாத பேச்சே கிடையாது. இனிமே தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவை தவிர்த்து விட்டு யாரும் வந்து தேர்தலை சந்திக்க முடியாது, பாரதிய ஜனதா வந்து 60 சீட்டுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன பேசுனாங்க. ஆனால் கடைசியில் அதிமுக கொடுத்த 20 சீட்டை வாங்கிட்டு போய் கண்டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கு இவங்க பிஜேபி பேசிட்டு தான் இருப்பாங்க, எலெக்ஷன் வரைக்கும் பேசுவாங்க, எலெக்ஷன் வரும்போது அதிமுகவோ இல்லை திமுகவோ கொடுக்குற சீட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. இவங்களும் காங்கிரஸ் மாதிரி தான், இவங்களுக்கு வந்து தனித்து இருக்கிற ஆம்பிஷன்ஸ்லாம் கிடையாது, சும்மா அரசியலுக்காக பேசுகிறாங்கன்னு மக்களும் உங்களை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி சேர்வார்னு எல்லாரும் சொல்லும் போது என்னிடம் கேட்கப்படும் போதெல்லாம் நான் என்ன சொன்னேன், தனிச்சுதான் நிற்பாரு. ஏன்னா நீங்க தனித்து நின்னால்தான் உங்க கட்சியை நீங்க வளர்க்க முடியும், இல்லைன்னா உங்க கட்சி வளருவது வந்து கேள்விக்குறியாகிவிடும். அதே தான் அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டாண்டா நான் பார்க்குறேன். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என் கட்சியை நான் வளர்க்கணும், என் கட்சியை வளர்க்கணும் போது பாஜக போன்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வளருவது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. பாஜகவினுடைய பாலிசிஸும் தமிழ்நாடு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பாலிசிஸும் அப்படியே கான்ட்ரடிக்டரியா இருக்கும். ஸோ அப்போ இங்கே மக்கள்கிட்ட வந்து உங்கள் கட்சியை கொண்டு சேர்க்கறதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆகிடும். அதன் பிறகு தான் நீங்கள் ஆட்சிக்கு வர்றதெல்லாம். ஸோ அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்னா, நமக்கு தனித்து போட்டிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஓட் பேங்க் உருவாகும். ஆனால் தேசிய தலைமை வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ், ஏடிஎம்கே வந்து அடுத்த முறை டிஎம்கேவை விடக்கூடாது இங்கே. ஏன்னா டிஎம்கே வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி மட்டும் இல்லை, நேஷனல் லெவலில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் அதெல்லாம் இல்லைங்க, இந்த 3வது பெரிய கட்சிலாம் அதெல்லாம் நாடாளுமன்ற எண்ணிக்கையை வச்சு ஒன்றும் பெருசாக கிடையாது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த இந்திய அளவில் எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கும் வேலையில் ஈடுபடுகிறார். டீலிமிட்டேஷன் போன்ற விஷயங்கள்ல பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார். இதெல்லாம் அவர் குரல் கொடுக்கும் பொழுது அவனுடைய குரலை ஆதரிக்க வைப்பது எது? இவருக்கு முதலமைச்சருங்கிற பதவி இருக்கிறதுனால தானே. அந்த பதவியை எடுக்கணுங்கிறது பாஜகவினுடைய பிளான்.
அதுக்கு திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்குவதற்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பண்ணா திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்க முடியும். ஸோ அதுலயே ஒரு 2 விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கு. ஒன்று, திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்கணும். இன்னொன்று வந்து இங்க கொண்டு வர்ற அந்த ஆட்சி இருக்குல்ல, இவங்க ஜெயிச்சுட்டு திமுகவை தோக்கடிக்கிற அந்த அணி, ஜெயிக்கிற அணி, அதை வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சியாக இருக்க வேண்டும். அப்படிதானே அமித்ஷா பேசுறாரு. இல்ல, அண்ணாமலை அதான் சார் சொல்றாரு, கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு வாதத்தை அண்ணாமலை சொல்ற கூட்டணி ஆட்சி வந்து பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி. அவர் இதுவரைக்கும் சொல்லிட்டு இருந்தது. ஆனால் திரு அமித்ஷா சொல்றது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியினோட ஆட்சி. அதுல அதிமுக தலைவராக இருக்கலாம், பாஜக வந்து அதில் வந்து ஒரு கான்ஸ்டியூவெண்டா இருக்கலாம். இப்போ சந்திரபாபு நாயுடுனுடைய டிடிபி கட்சியில எப்படி பாஜக வந்து ஒரு கான்ஸ்டியூவெண்டா ஒரு சீட்டு வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கிறது தான் அமித்ஷா அவர்கள் மீன் பண்றாரு. ஸோ இப்போ என்னன்னா, பிஜேபிக்கு வந்து நேஷனல் லெவல்ல இந்த மாதிரி ஒரு ரீஜனல் பார்ட்டி தேவைப்படுது ஸ்டாலின் அவர்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஸோ ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீலிமிட்டேஷன் ஆகட்டும் சரி, இந்த லாங்குவேஜ் இஷ்யூல வந்து தமிழ்நாடு எடுத்த நடவடிக்கைகள் வந்து நாடு முழுவதும் வந்து ஒரு பேசுபொருளா மாறி இருக்குது. மாறும் பொழுது அரசியல் நெருக்கடிகள் வரும் பொழுது அதற்கேற்றால் போர் அவர்கள் வந்து இங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்தணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு டேர்ம் ஸ்டாலின் வந்துட்டாருன்னா இந்த இஷ்யூஸ் எல்லாம் ரொம்ப தீவிரமா எடுப்பாரு. ஸோ அவரை எப்படி இங்கேயே கன்ஃபைன் பண்றது? ஸோ பதவியில, முதலமைச்சர் பதவியில இருந்து நீங்க அவரை எடுத்துட்டீங்கன்னா, மக்கள் அவரை நீக்கி விட்டார்கள் என்றால் அவருக்கு பவர் இல்லாம போயிடுதுல. அவர் கூப்பிட்டாருன்னா எத்தனை முதலமைச்சர் வருவாங்க? அவர் முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால்தான் 3 முதலமைச்சர்கள் வருகிறார்கள். அவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து கூப்பிட்டா எத்தனை பேர் வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. வரலாம். ஆனா முதலமைச்சராக அவர் அழைக்கும் போது அவருக்குன்னு ஒரு அந்த பதவிக்குன்னு ஒரு பவர் இருக்குது. ஸோ இதெல்லாம் கூட பாஜகவுக்கு வந்து ஒரு பெரிய உறுத்தலாக இருக்கலாம். இப்போ வந்து டிஎம்கேவை வந்து இங்க ஆட்சி கட்டிலிருந்து எடுத்தே ஆகணும். அப்படிப்பட்ட கட்டாயம் வந்து இங்க இருக்கின்ற மற்றவர்களுக்கு தான், மாநில தலைமைக்கு இல்லைல்ல. மாநில தலைமைக்கு என்ன, கட்சியை வளர்க்கணும். அது இப்போ வளர்க்க முடியாது. இப்போ 3% இருந்ததை 5% அர்பன் லோக்கல் பாடியில கொண்டு வந்தாங்க. இப்போ 11% காமிச்சாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதுல ஒரு 3% கழிச்சிடுங்க, 8% வச்சுக்கோங்க. அது இம்ப்ரூவ்மெண்ட் தானே. ஸோ 5, 3, 5, 8, 12, 14, 16, 18 இப்படி தானே வளரும். 8லேருந்து அப்படியே 28 ஆகாதுல்ல, கண்டிப்பாக ஆகாது. ஸோ அதுதான் இப்போ மாநில தலைமைக்கும் தேசிய தலைமைக்கும் உள்ள இதுதான் இந்த நேஷனல் பார்ட்டிஸ்ல வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நேஷனல் லெவல்ல யோசிக்கும் போது இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ், இங்க இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூஸ்லாம் அடிபட்டு போகும். ஓகே சார், குறிப்பாக டெல்லிக்கு ஒரு திட்டம் இருக்கு, ஸ்டாலினுடைய பவரை குறைக்கணும்னு நீங்க சொல்றீங்க. அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டில் நம்ம கட்சியை வளர்க்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ டெல்லி தலைமைக்கு மாநில தலைமை கட்டுப்பட்டு தானே ஆகணும். அப்படி கட்டுப்படலைன்னா டெல்லி என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க? ஒரு கேள்வி. மாநில தலைமை கட்டுப்பட்டு தான் ஆகணும். திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அமித்ஷா கூட்டணி வேணுங்கிறாரு, அண்ணாமலை கூட்டணி வேணாங்கிறாரு. இதை எப்படி டெல்லி தலைமை பார்க்கும்? இல்லை, இது எப்படி பார்க்கும்னா, அண்ணாமலை அது வந்து அண்ணாமலை அவர்களுடைய பர்சனல் ஸ்டாண்டா பார்த்துட்டு அவரை மாத்திட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதானே நடக்கும். அண்ணாமலை மேல நிறைய டெல்லி பிஜேபி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா சார்? இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வேற எதுக்கு அதை யூஸ் பண்ணிட்டு போறாங்க. அதுக்காக வந்து இப்போ அண்ணாமலை அவர்கள் இந்த முறை மாற்றப்பட்டால் மீண்டும் அவர் தலைவரே ஆக மாட்டாருன்னுலாம் சொல்ல முடியாது. தேர்தலுக்கான ஒரு இன்டர்னல் அரேஞ்ச்மெண்ட்டா கூட இது இருக்கலாம்ல. ஓகே, ஒரு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு போறாரு. அப்படிலாம் இல்லை. இது வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே அண்ணாமலை அவர்களும் வந்து கட்சியினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் ஆக வேணாம். அவர் இப்பவே சொல்லிட்டாரு, நான் தொண்டரா கூட இருக்கிறதுக்கு கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப என்னன்னா, நான் சொல்வதை ஹைகமாண்ட் ஏத்துக்கல, ஸோ ஹைகமாண்ட் சொல்றதை நான் ஏத்துக்கிட்டு போறேன். அதுதான், வேற வழி இல்லைங்க. யாரா இருந்தாலும் தேசிய கட்சி, எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு கட்சியில நீங்க சொல்ற விஷயங்கள், கட்சி ஒரு முடிவு எடுக்குதுன்னா அந்த முடிவை வந்து நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இது வந்து இங்க இருக்க இதை நீங்க வந்து வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்லாம் இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. இங்க இருக்கின்ற நிலைமை உங்களுக்கு தெரியும்ல. இப்போ அண்ணாமலை மட்டும் இல்லை, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பாஜக இந்த 4 வருஷத்துல 3 வருஷத்துல நல்லா வளர்ந்துருக்கு, இப்போ அதிமுகவோட கூட்டணிக்கு போனா அதெல்லாம் திருப்பி ஸ்கிராச்ல இருந்து நம்ம டெவலப் பண்ணோம். அது உண்மை தானே.
நீங்க இப்போ வந்து கடந்த வருஷம் வரைக்கும் அதிமுக ஊழல் கட்சின்னு சொன்னீங்க. ஆமா. இப்போ அவங்களோட சேர்ந்து கை கோக்கணும், அவங்களோட சேர்ந்து போய் திமுக ஊழல் கட்சின்னு சொல்லணும். திருப்பி வெளில வந்துட்டீங்கன்னா ஒருவேளை இந்த அலையன்ஸ் ஜெயிக்கலன்னா என்ன ஆகும்? கூட்டணி கண்டினியூ ஆகுது. திருப்பி அதிமுக நீங்க ஊழல் கட்சின்னு சொன்னா தானே உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்ப அந்த அந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் தான் மக்கள்கிட்ட பிரச்சனைங்கிறத வந்து ஒரு சிலர் உணர்றாங்க. இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல தாமரை, நீங்க என்னதான் வந்து சொன்னாலும் வந்து மக்கள் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த முடிவுல இருந்து மாற மாட்டாங்க. ஸோ அதுல வந்து நீங்க என்னதான் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும், இதற்காக தான் நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம்னு நீங்க சொன்னாலும் கூட உங்களது இன்ஆர்கானிக் அலையன்ஸ் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா உங்களை தோக்கடிச்சிருவாங்க. அது திமுக அலையன்ஸா இருந்தாலும் சரி, அதிமுக அலையன்ஸா இருந்தாலும் சரி, அதெல்லாம் இன்ஆர்கானிக் ஆர்கானிக் அலையன்ஸ் தான். ஓகே சார், லாஸ்ட் 24 நாடாளுமன்ற தேர்தலே இந்த அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருந்தால் ஒரு 10 சீட் வரைக்கும் ஜெயிச்சிருக்கலாம்னு வந்து எஸ்பி வேலுமணியே வந்து ஒரு பிரஸ் மீட்ல சொன்னாரு. இந்த கூட்டணிக்கு தடையாக இருந்தவர் அண்ணாமலை. அப்போயே இதை பத்திலாம் பேசப்பட்டுச்சு. ஸோ அப்படி கூட்டணி இருந்திருந்தால் இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து ஒரு முழு பெரும்பான்மையோடு ஆட்சியில உட்கார்ந்துருக்கலாம். ஸோ இந்த கால்குலேஷன்லாம் 10 சீட்ல எப்படி முழு பெரும்பான்மையோட உட்காந்துருப்பாங்க? அதுல பிஜேபிக்கு எத்தனை சீட்டு கிடைச்சிருக்கும்? பிஜேபி மொத்தமா அதிமுக எவ்வளவு சீட்டு கொடுத்துருப்பாங்க? 7 கொடுத்துருப்பாங்களா? முன்ன 5 கொடுத்தாங்க, 7 கொடுத்துருப்பாங்க. அவங்க 11 சீட்டு கேட்டாங்க. பிஜேபி 7 கொடுத்துருந்தா 7மே ஜெயிச்சிருந்தா கூட 240 + 7 எவ்வளோ? 247 தானே. பிஜேபிக்கு எப்படி தனி பெரும்பான்மை கிடைச்சிருக்கும்? ஏடிஎம்கேவும் ஜெயிச்சிருந்தா நீங்க 10 தானே சொன்னீங்க. இப்போ பிஜேபிக்கே 7 போயிட்டா கூட ஏடிஎம்கேக்கு 3, இல்லை பிஜேபிக்கு 3, ஏடிஎம்கேக்கு 7னா கூட அப்போ என்ன ஆகுது? இவங்க டிஎம்கே மாதிரி 40க்கு 40 அந்த அலையன்ஸ் ஜெயிச்சிருந்தா அப்ப வேணா இன்னும் கொஞ்சம் அப்ப கூட கூட்டணி ஆட்சி தான் வந்திருக்கும். ஏன்னா பாஜகவுக்கு வந்து நீங்க 232 சீட்டு தேவைப்படுதுங்க. 32 சீட்டு பாஜக ஜெயிச்சிருக்குமா தமிழ்நாட்டுல? முடியாதுல்ல. அதெல்லாம் வந்து கூட்டணிக்கு பிறகு இவங்க பேசுறது. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னதான் அந்த அலையன்ஸ் நின்று இருந்தா கூட, ஒன்னாவே இருந்திருந்தா கூட ஒரு பெரிய அளவில் ஒரு 3-4 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கு மேலாம் அவங்களால ஜெயிச்சிருக்க முடியாது. ஏன்னா கேடர்ஸ் வந்து ஜெல்லா இருக்க மாட்டாங்க. ஓகே ஓகே. ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அதிமுகவை வந்து ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிட்டாரு. அதனால அந்த கூட்டணி அந்த கட்சி தலைவர்களோ தொண்டர்களோ வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. ஓகே சார், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அது அதிமுக கூட்டணி தான். ஆனாலும் அமித்ஷாவும் சரி, பாஜக தரப்பும் சரி, என்டிஏ கூட்டணிங்கிற வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்களே சார், நாம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இது வழக்கமாக நடக்கிற விஷயம்தான். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, திரு கருணாநிதி அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் டெல்லியில் ஒரு கூட்டணி இருக்குதுல்ல, அதே கூட்டணி இங்கே கட்டமைச்சிட்டு இங்கே வேற ஒரு பேரை வச்சுப்பாங்க. இவங்க என்னன்னா, நாங்கள் வந்து டெல்லிக்கு இருக்கிற பேரில் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த இவங்க கொண்டு வருவாங்க. ஆனால் இப்போ அதை வந்து இவங்களால பண்ண முடியாது. இப்போ டெல்லியில் இந்தியா கூட்டணிக்கு பேர் என்ன? இந்தியா கூட்டணி. தமிழ்நாட்டில் என்னது? மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. ஆனால் அதை வந்து இவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. பிஜேபி வந்து அதை மாத்துறதுக்கு அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அது என்டிஏ கூட்டணின்னு சொல்லி தான் எந்த சந்தேகமும் வேணாங்க. அதிமுக தாங்க தலைமை. ஓகே, இந்த இந்த 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டின் தலைமை வந்து அதிமுக தான், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சீட் ஷேரிங் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக முடியுமா சார்? லாஸ்ட் டைமே வந்து கொஞ்சம் நிறைய சீட் கேட்டாங்க பிஜேபி, ஒரு 20க்குள்ளார வந்து எடப்பாடி அவர்கள் சுருக்கிட்டாரு. இப்போ அதிமுக ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. ஓட் பேங்கே கிட்டத்தட்ட 24 வச்சிருக்காங்க. என்டிஏ கூட்டணி ஒரு 18% வரைக்கும் வச்சிருக்காங்க. இந்த சீட் ஷேரிங்ல வந்து பிஜேபியுடைய கை ஓங்குவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படிங்கிற பார்வை எல்லாராலையும் வைக்க. அதிமுகவினுடைய வாக்கு வங்கி வந்து மோசமா இருக்கிறது, அதிமுக மோசமான நிலைமையில் இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓகே, அதுல என்னன்னா, அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் வேணா குறைஞ்சிருக்கலாம். ஆனா அந்த வாக்கு சதவீதத்தை மீட்பதற்கு ஒரு சில நடவடிக்கைகள் அதிமுக எடுத்தால் அந்த வாக்கு சதவீதத்தை மீட்கலாம். பெரிய அளவுல ஒன்றும் மைக்ரேட் ஆயிடல. ஒரு சில பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து அப்படியே சைலண்ட் ஆகி நிக்கிறாங்க. அதிமுக வந்து கடுமையா திமுகவை எதிர்க்கல இந்த 4 வருடங்கள்ல அப்படிங்கிறவங்க, பாஜகவுக்கும் ஓட்டு போட விருப்பம் இல்லாதவங்க சைலண்டா இருக்காங்க.
அவங்க எல்லாம் இப்ப விஜய் பக்கம் போலாம். ஏன்னா விஜய் வந்து திமுகவை ரொம்ப பகிரங்கமா எதிர்க்கிறாருங்கிறதுக்காக. ஆனால் அதிமுகவுக்கான வாக்குகள் வந்து பெருமளவுல குறைஞ்சிருச்சு, அந்த பார்ட்டி வந்து ஒண்ணுமே இல்லைங்கிறதெல்லாம் நான் நிச்சயமா ஏத்துக்கல. ஆனால் அதிமுக ஒரு கூட்டணியை கட்டமைத்து தான் அடுத்த முறை ஆட்சிக்கு வர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதிமுக கூட்டணி தேவைன்னு சொல்ல வரீங்க? எல்லாருக்குமே கூட்டணி தேவை. இப்ப திமுக வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணியை கட்டமைத்திருக்கிற நேரத்துல அதிமுகவுக்கு நிச்சயமா தேவை இல்லை. எனக்கு அரித்மெட்டிக்கே டிஎம்கேவை ஃபேவர் பண்ணுது இல்ல. அப்ப நீங்க அரித்மெட்டிக்கை தாண்டி உங்களுக்கு வேணும். இப்ப என்னன்னா நீங்க வந்து டிஎம்கே கவர்மெண்ட் மேல ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்க, இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் அந்த ஆன்டி இன்கம்பன்சியை வார்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு டிஎம்கே கிட்ட அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த் இருக்குது, இன்னொன்று விமென் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸ் இருக்குது. இதெல்லாம் மீறி நீங்கள் வந்து டிஎம்கேவை தோக்கடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைப்பது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சி வந்து அகற்றப்பட வேண்டும், இந்த அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் அப்படிங்கிற ஸ்ட்ராங் நரேட்டிவை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டும். அதை எப்படி கொண்டு போவீங்க? அது கொண்டு போனோங்கிறதுக்கு தான் இவ்வளவு நடவடிக்கைகள் பண்றாங்க, இவ்வளவு முயற்சிகள். அது கொண்டு போவாங்களான்றத நாம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓகே சார், 21லயே இந்த கூட்டணி ஜெல் ஆகல, 26ல 2019லயும் ஜெல் ஆகலையே. 2019ல ஜெல் ஆகல, 2021ல ஜெல் ஆகல, 19லயும் 21லயும் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரே கிடையாது. அப்ப ஏன் ஜெல் ஆகல? இந்த அலையன்ஸ் வந்து இன்ஆர்கானிக் அலையன்ஸ்ங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. தேர்தலுக்காக மட்டும் அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணியாக தான் இது பார்க்கப்படுகிறது. ஏன்னா 2019 ஜனவரி வரைக்கும் அதிமுகவை திட்டிக்கிட்டு இருந்த பாமக பிப்ரவரியில கூட்டணிக்கு வருது. அநாகரிகமான வார்த்தைகளை பாமக பயன்படுத்தியது அதிமுக தலைவர்கள், முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் உட்பட. கூட்டணிக்கு வந்து மக்கள் ஓட்டு போடல. 21லயும் அதே தான் நடந்தது. ஸோ இப்போ அதுக்கு தான் அந்த மாதிரி எலெக்ஷனுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னால கட்டமைச்சிடக்கூடாது. ஓகே, சோ கூட்டணி உருவாக்கிட்டு ஒரு பொதுமேடை மூலமாக திமுக எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்றாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது? ஏடிஎம்கே இவ்வளவு சீக்கிரத்துல கூட்டணிக்கு ஒத்துப்பாங்களா? எனக்கு அதான் சார் கேள்வியா இருக்கு. அமித்ஷாவே வந்து கூட்டணிக்குள்ள போகிறோங்கிற மாதிரியான சிக்னல்ஸை கொடுத்துட்டாரு. ஆனாலும் அதிமுக தலைமை கூட்டணியை பற்றி ரொம்ப மௌனமா இருக்காங்க. அதிமுக தலைமை கூட்டணியை பற்றி மௌனமாக இருப்பதற்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இங்க லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அந்த மொமெண்ட் அவங்க அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா தினமும் வந்து திமுக வந்து நாங்கள் சொல்லி கொண்டிருந்தோம் இவர்கள் கள்ள கூட்டணி பண்ணிட்டாங்க. அதுல இன்னொரு விஷயமும் இருக்கிறது. அப்போ என்ன ஆகும்னா இப்போ இந்த மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை கொஞ்சம் சைலண்டா இருக்குல்ல, அதை வந்து டிஎம்கே ரொம்ப வாசிஃபரஸா எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. டிஎம்கே என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்க இவங்களால வந்து எந்த மாநில உரிமையும் மீட்க முடியாது, இப்போ கூட்டணி வந்துருச்சுன்னா பாஜக எப்படியாவது அதிமுகவை அடிபணிய வைத்து மும்மொழி கொள்கையை கொண்டு வந்துருவாங்கன்னு டிஎம்கே பேசினா அந்த கவுண்டர் பண்ற அளவுக்கு பிஜேபி கிட்ட வந்து அவங்க கிட்ட வந்து பாயிண்ட்ஸ் கிடையாது. ஏடிஎம்கே கிட்டையும் அந்த வலிமை கிடையாது. அதெல்லாம் லாங்குவேஜும் டீலிமிட்டேஷனும் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கும். பட் டீலிமிட்டேஷன் ஓரளவுக்கு அந்த முடிவை அவங்க எடுத்து ஆகணும் இன்னொரு 6-7 மாசத்துல. ஸோ தேர்தலுக்கு முன்னால டீலிமிட்டேஷன் சால்வ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் லாங்குவேஜ் இஷ்யூ வந்து ஒரு டிக்கிங் பாம்பா தான் இருக்கும். சார் 24 அந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி, அதுக்கப்புறம் வந்து மோடியை வந்து என்டிஏ கூட்டத்தின் போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பக்கத்துல உட்கார வச்சாரு. அதற்கு பிறகு அண்ணாமலையுடைய விமர்சனம், அதுக்கப்புறமா கூட்டணி முடிவு, இப்படி பல இஷ்யூகள் வந்து கடந்த முறையே போயிருக்கு. அப்போ வந்து அதிமுக தரப்பு டெல்லி போயிட்டு அண்ணாமலையை மாற்றணுங்கிற ஒரு கோரிக்கையெல்லாம் வச்சாங்க சார். இப்போ மறுபடியும் டெல்லி போய்கிட்டு இருக்கு. ஏன் சார் வந்து இப்போதும் அண்ணாமலையை மாற்றணுங்கிற கோரிக்கை வந்து கிட்ட வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க வச்சாங்களாங்கிறது நான் செக் பண்ணல. அவங்க வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு வாய்ப்பு இருக்கு, வச்சிருக்கலாம். பட் எனக்கு என்னமோ இதை வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி வந்தால் நான் இருக்க மாட்டேன்னு மாநில தலைவரே எடுத்த முடிவு மாதிரி தான் எனக்கு தெரியும். ஓகே, டெல்லி கம்பல் பண்ணல. டெல்லி கம்பல் பண்ணுவாங்களான்றது எனக்கு டவுட். ஏன்னா அவங்க கூட்டிட்டு வந்தாலும் இவரு நிறைய இன்வெஸ்டும் பண்ணியிருக்காங்க, அதனால பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மேபி புதிய தலைவரோ இல்லை இந்த அரேஞ்ச்மெண்ட்டே வந்து ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டாக கூட இருக்கலாம். தேர்தலுக்கான ஒரு முன்னேற்பாடாக கூட இது இருக்கலாம். அப்படியே திரு அண்ணாமலை அவர்களை வந்து பதவியிலிருந்து அவர் விலகி கொண்டாரோ இல்லது விலகப்பட்டாரோ எதுவாக இருந்தாலும் அவருக்கு இன்னொரு பதவி கொடுக்க தானே போகிறாங்க.
ஏதாவது ஒரு விதத்துல அவரை வந்து நிச்சயமா பிஜேபி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. நிச்சயமா அந்த டேலண்ட்டை வந்து யூஸ் பண்ணதான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கூட்டணி அப்படிங்கிறது வந்து கூட்டணிக்காக ஒரு சில சமரசங்களை பாஜக முன்னையே செஞ்சிருக்காங்க. நிறைய தெலுங்கானால வந்து மாநில தலைவர்கள் நிறைய பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பந்தி சஞ்சய் ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி கிஷன் ரெட்டியை கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். தெலுங்கானா நடந்த மாதிரி நடக்கலாம்னு சொல்றீங்களா சார்? நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. பிஜேபி தானே அதை முடிவு எடுக்கணும். அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா புது தலைவர் வருவாருங்கிற மாதிரி அவரே சொல்ற மாதிரி. ஆனா டெல்லி அதை விரும்புவாங்களா சார்? இல்ல, அதுதான் கொஸ்டின். அது வந்து லிஸ்ட்ல யார் பேர் வருதுன்னு பாக்குற வரைக்கும் அது ஸ்பெகுலேஷனா தான் இருக்கும். அப்போ அவரோட ஸ்டாண்டா அவர் சொல்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். எனக்கு விருப்பம் இல்ல, நான் வரமாட்டேங்கிறாரு. பட் டெல்லி ஹைகமாண்ட் இல்ல நீங்க தான் இருக்கணும்னு சொன்னா அதை இல்லை என்று சொல்லுவாரா அண்ணாமலைங்கிற கேள்வியும் இருக்குல்ல சார். அப்படின்னா சொல்ல முடியுமா அவருக்கு? அது ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாம எனக்கு ஏடிஎம்கே கூட்டணி பர்சனலா பிடிக்கல அப்படிங்கிற டோன்ல அண்ணாமலை இப்படி பேசுறாரு நாம எடுத்துக்கலாமா சார்? திராவிட கட்சியோட கூட்டணி வைக்காதீங்க, நம்மளை விட வலிமையா இருக்கவங்களோட கூட்டணி வச்சீங்கன்னா அவங்க நம்மள மட்டம் தட்டுவாங்க. நாம தனியா வளரணும், நாம தனியா வளரும்போது நாம 4 பேரை வளர்த்து விடுவோம், நாம கிங் மேக்கர் பொசிஷன்ல இருப்போங்கிறது தான் பாஜகவின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுடைய கருத்து. நான் அதை பாஜக தலைவர் அப்படிங்கிறப்போ இடத்துல இருந்து தான் நான் அதை பாக்குறேன். ஒரு கட்சி வளரணும்னா அந்த கட்சி வளர்றது எப்படி வளரும்? தனிச்சுதான் வளர முடியும். இன்னொருத்தரோட முதுகுல எவ்வளவு நாள் நீங்க சவாரி பண்ணிக்கிட்டே வளருவீங்க? இப்ப காங்கிரஸ் என்ன ஆச்சு தமிழ்நாட்டுல? அதேதான் சார். எடப்பாடி அவர்கள் டெல்லி போய் அமித்ஷா அவர்களை பார்த்தாரு. 2 நாளுக்கு அப்புறம் எடப்பாடியோடு மோதல் போக்கில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களும் டெல்லி போயிருந்தாரு. அதற்கு முன்னாடி தமிழகம் வந்திருந்த நிதியமைச்சரை வந்து அவர் பார்த்திருந்தாரு. ஓபிஎஸ்ஸை வச்சு எப்படி வந்து ஒரு விளையாட்டு விளையாடினாங்களோ பிஜேபி, அதே மாதிரி செங்கோட்டையனை வச்சும் பிஜேபி எதுவும் பிளான் பண்றாங்களா சார்? எனக்கு அந்த மாதிரி தெரில. பட் செங்கோட்டையனை வச்சு பிளான் பண்ணாங்கன்னா அது ஓபிஎஸ்ஸை விட மிகப்பெரிய ஒரு புஸ்வானமாக முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்து. செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து ஒரு ரெபெலியன் பண்ணுற அளவுக்கு அவர்கிட்ட வந்து ஸ்ட்ரென்த் கிடையாது. செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கிறது. எடப்பாடி அவர்கள் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசியிருந்தாலே முடிஞ்சிருக்கும். அதே அதிமுக அதை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஈகோ பிரச்சனை. அது ரொம்ப சிம்பிளான ஒரு இஷ்யூங்க. அவருக்கு ஏதோ சின்ன சின்ன சிக்கல் இருக்கு. ஃபோன் எடுத்து என்னென்ன வாங்க டீ சாப்பிடுவோன்னு வீட்டுக்கு கூப்பிட்டா வந்துட்டு போறாரு செங்கோட்டையன். ரொம்ப சிம்பிளான இஷ்யூ அது. ஈரோட்ல இருந்து டீ சாப்பிட சேலம் போவாரா சார்? ஏங்க கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து சேலம் எவ்வளோ நேரம் ஆகும்? 80 கிலோமீட்டருங்க. 1.5 மணி நேரம் அடின்னு அடிச்சா காரில் போயிட்டு டீ சாப்பிட்டு வந்துடலாமே. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஒரு தலைவராக இருக்கும்போது வேற ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். நீங்கள் கூட அவர் வீட்டுக்கு போகலாம். அதெல்லாம் அரசியல் தானங்க. உங்களுடைய இருப்பை நீங்கள் காமிச்சிக்கணும், உங்களுடைய பதவியை நீங்கள் தக்க வச்சுக்கணும்னா நீங்கள் ஒரு சில விஷயங்களை பண்ணி தானே ஆகணும். எடப்பாடி அவர்கள் அங்கே போயிருந்தா என்ன இருக்கும்? செங்கோட்டையனுக்கு எவ்வளோ பெரிய நோஸ்கட் வந்திருக்கும். என்னதான் இவர் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் பாருங்க, அவர் போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டார். அவரே வீட்டுக்கு போயிருக்காரு. அதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தாங்க. இப்போ தமிழிசை அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு மனஸ்தாபம் இருந்தது. தமிழிசை அவர்கள் வெளிப்படையா அண்ணாமலை அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, வியூகம் சரியில்லைன்னாங்க. அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு எல்லாரும் முன்னாலும் திட்டுறதை நம்ம பார்த்தோம். ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து நேரடியாக அவருடைய வீட்டுக்கு சென்று போனாங்க. அப்ப எல்லாரும் யாரை பாராட்டினாங்க? அண்ணாமலையை பாராட்டினாங்க. அதுதான் சொல்றேன். நீங்க வந்து எடப்பாடி அவர்களோ இல்ல செங்கோட்டையன் அவர்களோ யாராவது ஒரு இவர் எடப்பாடி அவர்கள் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசியிருந்தா செங்கோட்டையன் அவர்கள் எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே வந்திருக்காரு. ஓகே, அந்த ஒரு சில விஷயங்களை பண்ணணும். ஓபிஎஸ் இஷ்யூ வேற. அப்போ ஓபிஎஸ் துணை முதலமைச்சர், ஓபிஎஸ் அப்போ முதலமைச்சரா இருந்து பதவி விலகிறாரு. அப்பவே வந்து அவர்கிட்ட 11 பேர் தான் போறாங்க. இப்ப செங்கோட்டையன் வந்து ஒரு ரொம்ப வெட்டரன் லீடருங்க. அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மதிக்கக்கூடியவர். எல்லாம் மாஸ் லீடர்லாம் கிடையாது. அந்த டிஸ்ட்ரிக்ட் தாண்டி அவருக்கு ஒன்றும் பெரிய ஒரு செல்வாக்கெல்லாம் கிடையாது. செங்கோட்டையனை வச்சு அதிமுகவில் ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு பிஜேபி நினைச்சதுன்னா பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி ராங் ஸ்ட்ராட்டஜி. திருப்பி தவறான பாதையில போறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாதையை எடுக்கலைங்கிறது இது வரைக்கும் என்னுடைய கருத்து. ஓகே சார். அதிமுகவுடைய 6 முன்னாள் அமைச்சர்கள் ஒருங்கிணையணும், ஒன்றுபட்ட அதிமுக வேணுங்கிற கோரிக்கையெல்லாம் வச்சிருந்தாங்க.
6 பேரை என்னை பார்க்கவே இல்லைன்னு எடப்பாடிலாம் சொன்னார். ஸோ 2021 அமித்ஷா வந்து நீங்கள் ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்தாலும் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும்னு சொன்னார். எடப்பாடியில் ஒத்துக்கவே இல்லை. மறுபடியும் அந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து பாஜக தரப்பு வந்து எடப்பாடி அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை சீட்டை நீங்கள் எங்ககிட்ட கொடுத்துருக்கோங்க, நாங்கள் வந்து அகாமடேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியாக அந்த நெகோசியேஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? அது வந்து நெகோசியேஷன்ஸ், சீட்டு எங்ககிட்ட கொடுத்துருங்க, கூட்டணியில் அவங்க இருக்கட்டும்ன்றதுக்கு மட்டும்தான் எடப்பாடி ஒத்துப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒத்துப்பாரா? அதுக்கு ஒத்துக்கணும், ஒத்துக்கிட்டாதான். இல்லைன்னா அந்த முக்குளத்தோர் வாக்குகள் கடந்த 2024 எப்படி ஸ்பிளிட் ஆச்சோ அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாக அமைஞ்சதோ அப்படிதான் அமையும். முக்குளத்தோர் வாக்குகள் அதிமுக கிட்ட இல்லை. டெல்டால இருந்து சவுத் வரைக்கும் பெரிய அளவில் டெல்டாவில் கிடையாது. பட் நீங்கள் சவுத் தமிழ்நாடு, திருநெல்வேலி, மதுரை எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக கிட்ட இருந்து விலகுது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அதை வந்து டேப் பண்ணணும் நீங்கள். அதை பிஜேபி பெருமளவில் எடுக்கிறாங்க முக்குளத்தோர் வாக்குகளை. ஆமாம், அதையும் பார்க்க வேண்டியது. ஆனாலும் சமீபத்தில் அந்த கருப்புசாமி பாண்டியனுடைய மறைவுக்கு போயிட்டு வந்து அந்த ப்ரெஸ் மீட்லையும் ஓபிஎஸ் எல்லாம் சேர்த்துக்க மாட்டோங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் எடப்பாடி ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரே சார். அதை தான் நான் சொல்கிறேன், அவரை சேர்த்துக்க மாட்டாங்க. கூட்டணியில் வேணா இருந்துட்டு போட்டோன்னு பாஜக சொல்கிறதுக்காக ஒத்துப்பாங்க. ஓகே, அவரை அவங்க யாரையுமே அவர் சேர்த்துக்க மாட்டாருங்க. அவரோட அத்தாரிட்டி போயிடுங்க அவங்க உள்ளே வந்தா. இப்போ எல்லாரும் பேசலாங்க, பொதுச் செயலாளராக நாங்கள் இருக்க விரும்பலை, எங்களுக்கு கட்சிக்குள்ளே தான் வேணும், ஒருங்கிணைக்கணும், எல்லாம் பேசலாம். பட் அந்த பாலிட்டிக்ஸ்ன்றது என்ன? பவர் தானே. பவர்ன்றது என்ன? அதிகாரம் என்னென்னலாம் உங்களை ஆட்டுவிக்கும், என்னென்னலாம் உங்களை பண்ணும், அதெல்லாம் எந்த அரசியல்வாதியும் ஒற்றுக்கொள்ள மாட்டார். தன்னுடைய பதவி பறிபோவதை எந்த அரசியல்வாதியும் ஒற்றுக்கொள்ள மாட்டார். ஓகே, 94 வயது வரை திமுகவினுடைய தலைவராக கருணாநிதி அவர்கள் தொடர்ந்தது ஏன்? மரணம் அடையும் பொழுது திமுக தலைவராக தான் மரணம் அடையணும்னு கருணாநிதி அவர்கள் நினைத்தார். அதனால தான் அவர் திமுக தலைவராகவே தொடர்ந்தார். பதவியெல்லாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் யாரும் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. இதை நீங்கள் எப்படி வேணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஆனால் அந்த பதவிக்கு போயிட்ட பிறகு நீங்கள் முன்ன என்ன பண்ணீங்க, எப்படி வாங்கினீங்கிறதெல்லாம் கேட்குறதுல வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அந்த கட்சி ஏற்றுக்கிட்டாச்சுல்ல. கட்சியில் இருக்கிறவங்க ஓபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ரெபிலியனை கிரியேட் பண்ணப்போ கூட யாருமே அவர்கிட்ட போலையே, எல்லாருமே இவர்கிட்ட தானே இருந்தாங்க. ஓபிஎஸ் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் பொசிஷன் கொடுத்து வச்சுருந்தாங்க. இல்லைங்க, ஒருங்கிணைப்பாளர் விட்டுருங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டருங்கிறது எவ்வளவு பெரிய பதவி. எல்லா கோப்புகள்லையும் கையெழுத்திடணும். நீங்கள் கையெழுத்திட்டாதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களுக்கு வந்து நிதி ஒதுக்கப்படும். நீங்கள் அந்த ஒரு 2 ஃபைலை நீங்கள் பெண்டிங்கில் போட்டு என்னோட ஆதரவாளர்கள் இவ்வளோ பேருக்கு இதை பண்ணுங்கன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட ஓபிஎஸ் அவர்கள் ஏன் அத்தாரிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணலன்னு கேட்குறேன். அவர் ஜாலியாக பதவியை அனுபவிச்சிட்டாரு, யாராவது ஆட்சியை நடத்திக்கிட்டோன்னு. ஆட்சி போன பிறகு பிரச்சனைன்னா என்ன பண்ண முடியும்? திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து அத்தாரிட்டியை எஸ்டாப்ளிஷே பண்ணலையே. ஏங்க 4 ஃபைலை நிறுத்தியிருந்தா அவருக்கு பயம் வந்திருக்காதாங்க? இவரை வந்து நம்ம சாதாரணமாக எடை போடக்கூடாது, இல்லை இவர் வந்து அத்தாரிட்டியை அசர்ட் பண்ணுவார் போல அப்படின்னு உங்களுடைய அத்தாரிட்டியை நீங்கள் அசர்ட் பண்ணியிருக்கலாம்ல. எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட்டை லீகல் ஃபைட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு நான் அதிமுகவை மீட் பண்ண, நீங்கள் எங்கிருந்து மீட்கிறது அதிமுக? நீங்கள் அதிமுகவிலேயே இல்லையே, கரைவெட்டி கூட கட்ட முடியல இன்னைக்கு. அவர் அதிமுகவிலே இல்லைங்க. திரு டிடிவி தினகரன் அவர்கள் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது. இன்னொரு கட்சியை வச்சுக்கிட்டா இந்த கட்சியை மீட் பண்ணா நீங்கள் கட்சிக்குள்ளே இருந்து போராட வேண்டியது தானே. நீங்கள் இன்னொரு கட்சியை தொடங்கிட்டு நாங்கள் அந்த கட்சியை மீட் பண்ணால் இது நடைமுறைக்கு சாத்தியமா? ஏதாவது டிராஸ்டிக்காக நடந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமாகும். ஓகே சார், கடைசி கேள்வி சார். இப்போது வரைக்கும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி உறுதின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, உள்ளுக்குள்ளேயே பிஎம்கே இருப்பாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு 4 கார்னர் கான்டெஸ்டாக தான் இந்த எலெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி சார், யாருக்கு சார் அட்வான்டேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது? இல்லை, இதில் வந்து விஜய் அவர்கள் வந்து எவ்வளவு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை பிரிக்கிறாருங்கிறத பொறுத்தும் இருக்குது. அப்படின்னா பிரிக்க போகிறது வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டு தான். ஆமாம், அப்படி தானே. உங்களுக்கு டிஎம்கேக்கு போகக்கூடிய ஓட்டெல்லாம் ஒரு பக்கம் தானே இருக்குது. சிறுபான்மையினர் ஒரே பக்கம் ஓட்டு போட போகிறாங்க. விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு இந்த முறைலாம் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு கிறிஸ்தவராகவோ இல்லை நீங்கள் ஒரு இஸ்லாமியராகவோ இருப்பதுனாலேயே உங்கள் மதத்தினவர்கள் உங்களுக்கு தான் வாக்களிப்பாங்கங்கிறது வந்து எந்த உத்தரவாதமும் கிடையாது. அவங்களுக்கு வந்து விஜய் அவர்களையோ இல்லை வேற யாரையோ ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு எலெக்ஷன் தேவைப்படலாம், நிச்சயமாக தேவைப்படும்.
இப்போதைக்கு டிஎம்கே கூட காங்கிரஸ் இருக்கு, எந்த தப்பும் பண்ண விட காங்கிரஸ் இருக்கிறது வந்து டிஎம்கேக்கு பெரிய பிளஸ். செக்குலர் ஃபோர்ஸஸை பொறுத்த வரைக்கும், மைனாரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய பிளஸ். காங்கிரஸ் இருக்குங்கிற தைரியத்துல தான் மைனாரிட்டிஸ் வந்து டிஎம்கே பக்கம் போறாங்க, அப்படியே பயங்கரமா போய் ஓட்டு போடுறாங்க. ஸோ நாளடைவில் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து மைனாரிட்டிஸ் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ எந்த அளவுக்கு விஜய் வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கட் பண்ணுறாரு, ஆன்டி கவர்மெண்ட் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை எடுக்கிறாருங்கிறத பொறுத்தும் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங் கான்டெஸ்டாக தான் இருக்கும். அப்படி இவங்க இந்த அலையன்ஸ் வந்தாலும் கூட ஸ்டில் எட்ஜ் வந்து டிஎம்கே அலையன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு அவங்களுக்கு வந்து இப்போ கடந்த 2024 பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு வந்து எங்கேயுமே இல்லாமல் இருந்தார். ஜெகன் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய மொமெண்டம் கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி டிஎம்கே ஏதாவது இந்த அலையன்ஸுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்காத வரைக்கும் ஒரு பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் எனிதிங் கேன் சேஞ்ச் இன் பாலிடிக்ஸ். இன்னும் 1 year இருக்கு. எஸ், ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பாக, குறிப்பாக ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தொடர்பான பல்வேறு விஷயங்கள் பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி.